செங்கோட்டையன் போய் சந்திச்சாரு. செங்கோட்டையன் பின்னணியில் வந்து குருமூர்த்தி இருக்காரு. குருமூர்த்தியை இயக்குறது வந்து அமித்ஷா அப்படின்னு தகவல் வருதுதான். இப்போ அமித்ஷா வந்து 2 பேரையும் தூண்டி விட்டு இது பண்றாருன்னா அது எடப்பாடி அவர்களுக்கு தெரியும் இல்லையா? யாரு பிரச்சனைக்கு ஆரம்பமோ அவர்கிட்ட போய் தீர்வு தேடுறது அது எப்படி கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த லிஸ்ட்ல நீங்க ஐயா அண்ணாமலை, ஆமா அவரும் ஒரு முக்கியம் தான். அண்ணாமலை இந்த சென்று முடிக்கிற வேலை. அதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அண்ணன் கேளுங்கண்ணா, பண்ணுங்கண்ணா, பார்த்துக்கலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பே தூக்கி நீங்க நட்டாத்துல விட்டாங்க. அதாவது அவர் வந்து கர்ணன் மாதிரி ஆயிட்டாரு ஐயா செங்கோட்டையன். இனிமேல்ட்டு ஒட்டம் இல்லை, உரம் இல்லைன்னு ஆல்ரெடி சொன்னதையே இன்னும் அந்த டெசிபிள் லெவலில் குரலை உயர்த்தி சொல்லி தொண்டர்களுக்கு கிளியராக மெசேஜ் ஆச்சு. இந்த ஒன்று சேர்க்கறது, பிரிஞ்சு செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், போய் கட்சி வேலை என்னவோ பாருங்க அப்படின்ற மாதிரி தான். ஆனால் 2021 தேர்தலில் டிடிவினால தானே கிட்டத்தட்ட 20 தொகுதிகளில் வந்து ரிசல்ட் மாறிச்சு. ஸோ அந்த நிலைமை இப்போ இல்லை நினைக்கிறாரு எடப்பாடி. அவர் நினைக்கிறாரு. அதற்கு 2 காரணம். ஒன்று வந்து எடப்பாடி அவர்கள் வச்ச கோரிக்கை என்னன்னா உட்கட்சி வாரங்கள் தலையிடக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை தான் அவர் முன்னாடி வச்சாரு. ஸோ ஆனா எடப்பாடிக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்களெல்லாம் தேடி தேடி அமித்ஷா அவர்கள் அப்பாயின்மெண்ட் சந்திக்கிறாரு இல்லையா? அது துரோகம் தானே. அது துரோகம் தான். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அது செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்றாரு போது எடப்பாடி பழனிசாமி அவரோட நாலேஜ் இல்லாம அந்த கட்சியில இருந்து வரவங்களும் நாங்க யாரும் சந்திக்க மாட்டோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தர்மத்தின் பிரகாரம் நடக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னைக்குமே எந்த கட்சியா இருந்தாலும் ஏக்நாத் ஷிண்டே உருவாக்குறது அவங்களுக்கு பிடிக்கும். நன்றியோட இருக்கேன் பாஜகவுக்கு. பாஜக இல்லைன்னா 4.5 வருஷம் ஆட்சி காலம் இருந்திருக்கான்னு சொல்றாருன்னா ஓபிஎஸ் தூண்டி விட்டது யாரு? சிகால சிறைக்கு அனுப்புனது யாரு? இல்ல அவங்க தானே பண்ணாங்க. அவங்களே இது பண்றாங்கன்னா நீங்க எப்படி புரிஞ்சுன்னா ரீடிங் பிட்வீன் பொலிட்டிக்கல் லைன்ஸ். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் உட்கட்சி பூசல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் போர்க்கொடி தூக்கி அமித்ஷா அவர்களை சந்திச்சாரு. இந்த சூழல்ல இன்றைக்கு அமித்ஷாவை எடப்பாடி அவர்கள் பார்க்க போறதா ஒரு தகவல். போன முறையே பாத்தீங்கன்னா 6 கார் மாதிரி தான் போய் சந்திச்சாரு, போய் சொல்லிட்டு போய் பார்த்தாரு அப்படிங்கிற விமர்சனம். ஸோ சமரச முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரா எடப்பாடி அவர்கள்? இல்லைங்க, நேற்று டி நகர் கூட்டத்தில், அதாவது அண்ணா அவரோட பிறந்தநாள் நிகழ்ச்சியில அவரோட அந்த மெசேஜ் வந்து வாஸ் லவுட் அண்ட் கிளியர். ஒருங்கிணைந்த அதிமுகன்றது நான் வச்சிருக்கிறது தான். இதுல ஒருங்கிணைக்கிறதுக்கோ மற்றவங்களை சேர்க்கறதுக்கெல்லாம் வேலையும் இல்லை, வழியும் இல்லை அப்படின்றத கிளியரா சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து மிரட்டல் தொனியில தான் நேற்று பேசியிருக்காரு. யாருக்கு பேசியிருக்காருன்னா, உழைக்கிறவங்களுக்கு தான் இங்க இடம், இந்த விதந்தாவாதம் பேசிக்கிட்டு துரோகம் செய்யறவங்களாம் நடு ரோட்ல நிற்பீங்க அப்படின்றது சொல்றாரு. அது யாருக்கெல்லாம் சொல்றாருன்னா, கட்சியில இது மாதிரி பேச்சுவார்த்தை இனிமேல் அடுத்த முறை யாருன்னா எடுத்துட்டு வந்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு என்ன நடந்தது, ஓபிஎஸ்க்கு என்ன நடந்ததோ, டிடிவிக்கு என்ன நடந்ததோ, சசிகலா அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் அவங்களுக்கும் நடக்கும் அப்படின்றத பேர் சொல்லாமல் சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்களை விமர்சனம் பண்ணுறாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்களே விமர்சனம் பண்ணுறாரு. அந்த ஆட்சி, அந்த எம்எல்ஏக்கள் மாறி போனது அதையும் நாசுக்காக சொல்கிறாரு. அப்போ என்ன பார்க்கணும்னா, சமரசம்லாம் இல்லை, பிளான் இதுதான், இப்படி தான் போக போகுது, இதுதான் கூட்டணி, இதுக்குள்ளே நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து இந்த தொல்லை கொடுக்கறது, மெட்ராஸ்லேருந்து யாருன்னா வந்து அவங்கள நீங்கள் பார்க்கறது, நேரம் கொடுக்கறதுலாம் இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களோட ஒன் ஆஃப் தி அஜெண்டா. இந்த அஜெண்டாவில் நமக்கு வந்த செய்தி என்னென்னா, செவி வழி செய்தி, முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்னா எப்போ பிளான் பண்ணுறது, எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியும், மதுரை விமான நிலையத்துக்கு பேர் மாற்றம், தேவர் ஐயா பேர் வைக்கணும், அது எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும், இது 2. இது கூட வந்து திமுகவை எப்படி வந்து கையாளுது. குறிப்பாக சொல்லணும்னா, திமுக வந்து தேர்தலுக்கு தயாராகி இருக்கிறது, படைபலம் பணபலம் எல்லாத்துலையும் எப்படி நவுத்துறது, என்ன யுக்திகள், அது வந்து 214 தொகுதிக்கும் யுக்திகள் போட்டு அவங்க தயார் நிலையில் இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக இதை பற்றியும் பேசுவாங்க. இது கூட இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன பேசுவாங்கன்னா, அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுவாங்க. நீங்கள் நயினாரை மாநில தலைவராக போட்டுட்டீங்க, எனக்கும் நயினாருக்கும் ஜோடி பொருத்தத்தோடு கரெக்டாக போயிட்டு நாங்கள் பாட்டுன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பத்திரிகையில் ஒவ்வொரு ஊடகத்தில் அடிக்கடி விவாதமாக வர்றது அதிமுக தான். நாங்கள் ஆளுங்கட்சியில் இருந்த பொழுதும் அதிமுக பேசினாங்க, இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுகன்னு பேசுகிறாங்க. பொழுதுக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்ணுவது, அதை பற்றி விவாதம் பண்ணுவது தான் வேலையா? ஊடகங்களோ, காட்சி ஊடகங்களோ, பத்திரிகை ஊடகங்களோ எல்லாமே அரசுக்கு வந்து கைப்பாவையாக இருக்குது. விமர்சனம் என்பது அரசாங்கத்தை பண்ணுறதே இல்லை, அங்கே அவ்வளவு திட்டம் பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான் நேற்று அந்த கருத்தையும் முன்வைக்கிறார். அப்போ என்னன்னா, அவருக்கு இந்த என்ன நடக்குது அப்படின்றது புரிதல் வந்துருக்கு. கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுவார், அப்புறம் விஜய் அவர்களை பற்றி பேசுவார். ஏன்னா இவர் பேசுறதெல்லாம் அவர் கேட்பார். ஏன்னா அந்த கூட்டம், இளைஞர்கள் வராங்க, கூட்டம் அதிகமாக வருது அப்படின்ற அந்த ஒரு பேசு பொருள் இருக்குது. இன்னொன்று, நாடு தழுவிய பாப்புலரான ஒரு ஹீரோ தான் விஜய். அப்போ விஜய் அவர்களோட தாக்கம் எப்படி இருக்கும்? நம்ம கூட்டணியில் இருந்து வாக்குகள் நிறைய அங்கே போயிருமா,
இல்லை திமுக கூட்டணியிலிருந்து வாக்குகள் நிறைய எடுப்பாங்களா, இல்லை வெறும் இளைஞர் ஓட்டோடு அது நின்றுடுமா அப்படின்றத. ஏன்னா ஒரு பெரிய கட்சியாக அவர் உருவெடுக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் இவர்களோட வெற்றி தோல்வி பாதிச்சிடக்கூடாது. 10 ஓட்டில் தோற்றாலும் அது தோல்வி தான். இல்லை ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்க வேண்டிய இடத்துல அது குறையுதுனாலும் அது ஒரு பிரச்சனை தான், நெருக்கடி தான். அதனால் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க. அதை பற்றி பேசிட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, தேர்தல் வியூகங்களை எப்போ அமைக்கிறது. அந்த தேர்தல் வியூகங்கள் நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, மத்திய அரசுக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. அந்த நல்ல பழக்கம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் ஊழல் கேஸ்லலாம் தொடமாட்டாங்க, அமலாக்கத்துறை அவங்க வீட்டுக்குலாம் வராது. அதே மாதிரி சுங்கவரி பிரச்சனையாகட்டும், இல்லை உங்களுக்கு சொத்தி குவிப்பு பிரச்சனையாகட்டும், இல்லை வரி ஏய்ப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ஆளுகின்ற அரசில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் இதே மாற்று கட்சியில் இருக்கிறவங்க இல்லை எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அந்த அழுத்தம், அந்த பிரச்சனை இருக்கும். ஒருவேளை அந்த தாக்குதல் இங்கே இருக்குமா? ஏன்னா இது நம்ம டெல்லியில் பார்த்தோம். குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸில் இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பிரச்சாரம் செய்ய முடியாமல் திக்குமுக்காடி அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மாதிரியான அரசியல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு புறவழியாக அரசியல் பண்ணக்கூடிய சூழ்நிலை அதுவும் யாரை எதிர்த்து பண்ணுவாங்கன்னா, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க அவங்களை எதிர்த்து பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது திமுகவில் ஆல்ரெடி நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது. போதாத குறைக்கு உயர்நீதிமன்றம் தானாக முன்வைத்த வழக்குகளும் நிலுவையில் இருக்குது. அப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது அமலாக்கத்துறை போட்டு அவங்கள ஒரு கைது விசாரணை, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கொடுத்து விட்ருவாங்க. கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோம். இப்போ கோர்ட்டு தீர்ப்பு ஒருவேளை மார்ச், பிப்ரவரி இல்லை ஜனவரியிலலாம் வர ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் தண்டனை பெற்றவர், இவர் குற்றவாளி, அப்படியே ஒரு 2 அமைச்சர் ஒரு வேளை ஜெயிலுக்கு போகிறாங்க, இல்லை கைது ஆகுறாங்க அப்படின்னாலுமே திமுகவுக்கு அது பெரிய நெருக்கடியில் கொண்டு போய் விடும். இன்னைக்கு பார்க்கும்பொழுது என்னன்னா, எல்லாம் கரெக்டாக இருக்கா மாதிரி இருக்குது. அந்த சைடு அண்ணன் KN நேரு தளபதியாக இருக்காரு, இந்த சைடு செந்தில் பாலாஜி இருக்காரு, அந்த சைடு ஈவாவேலு, சென்னையில் சேகர் பாபு கொடி கட்டி பறக்கிறாரு, இப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் ஒரு 2 பேர் அமலாக்கத்துறை போட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிச்சுன்னா கொலத்து போயிடும். காரணம் என்னன்னா, கட்சியை வளர்ப்பதை விட எலெக்ஷன் டைம்ல அரெஸ்ட் பண்ணா தோல்வி பயத்துல திமுக ஆதரவு சென்டிமெண்டா அப்படிலாம் மாறாது. அது இந்த வாட்டிலாம் சென்டிமெண்டா மாறாது. ஏன் மாறாதுன்னா, இவர்களோட கதை என்ன என்பது தெரியும். அங்கங்க போற இடத்துல பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் வியாபாரம் நடக்கிறது, பருப்புல குஜராத்ல ஒரு வேலை, இங்க ஒரு வேலை. இப்போ அறப்போர் இயக்கம் போன்றவர்கள்லாம் ஒரு நல்ல வேலையை செய்யறாங்க. அதாவது என்னன்னா, எங்களை பொறுத்த நம்மளோட வேலை என்னவா இருக்குன்னா, ஆளுகின்ற அரசு எதுவோ அதை எதிர்த்து அவர்கள் தவறு செய்யும்போது அதை சுட்டி காட்டுறதா வேலை. அந்த மாதிரி வழக்குகள் நிலுவையெல்லாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த ஜல்லி வேலை, மணல் வேலைலாம் 2 மடங்கு 3 மடங்கு ஏறி இருக்கு. மணல் தட்டுப்பாடு இங்கே இருக்கவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இங்கேருந்து கள்ளக்கடத்தல மணல் கேரளாவுக்கு போகுது, ஆத்து மணல். அதே மாதிரி ஜல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா மலையில் உடச்சி குவாரியில் தவறான விஷயத்தில் ஆந்திராவுக்கு போகுது. ஆனால் இங்கே இருக்கிற கட்டடம் கட்டணுன்ற போது இந்த வியாபாரிகளுக்கு கிடைக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த ஊழல் என்பது எல்லா துறையிலுமே வேரூன்றி இருக்கு. அதனால தான் ஊழலை அதிகமாக பேசாமல் ஒரு கட்சியை கொள்கை ரீதியாக அடிப்படையாக எடுத்துகிட்டு போகிறது பிரச்சாரத்தை. இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு சிக்கல். இந்த பிரச்சனையில் இருக்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஐயா சேகர் பாபு அவர்கள் இந்த சமீபத்தில் ஒரு போராட்டம் நடந்தது. அதில் எங்களோட வேலையெல்லாம் பறிச்சுட்டு தனியாருக்கு காசு வாங்கிட்டு, கோடிக்கணக்கில் காசு வாங்கிட்டு தாராவாய்க்கு கொடுக்குறாங்க, இது கான்ட்ராக்டருக்கு நடத்துறதுனால இது தவறு அப்படின்னு சொல்லி அந்த தொழிலாளிகள் போராட்டம் பண்ணி அவர்கள் காவல்துறையால் லத்தி சார்ஜ் பண்ணப்பட்டு ஒரு அடக்குமுறை கட்ட வைக்கப்பட்டு இனி தேர்தல் வர அவங்களுக்கு இந்த இடம் கிடைக்கல, போராட்டம் பண்ணுறது. இதை கூடவே இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவிக்கிறது. இது சரியான அணுகுமுறை இல்லை, இது தவறு, ஒரு அரசாங்கம் இப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு கோபமா இருக்கிற நேரத்தில் இந்த பிரச்சனையில இது தவறு நடந்திருக்கு, அரசாங்கத்தோட பணம் இதுலலாம் தவறாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதியப்பட்டு விசாரணைன்னா எங்கிருந்து உங்க மேல பாவம் கரிசனம் வரும்? இப்போ உதாரணத்துக்கு மூர்த்தி ஐயா அவர்கள் பத்திரப்பதிவு துறையில வரலாறு காணாத அளவுக்கு இன்னைக்கு லஞ்ச லாவண்யம் கால் ஊன்றி இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதே மாதிரி டாஸ்மாக்ல ஐயா செந்தில் பாலாஜிக்கு அந்த 10 ரூபாய் ஒரு பிரச்சனையா இருந்து எடப்பாடி பழனிசாமி ஊரெல்லாம் போய் பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை மறந்துருக்கு. குறிப்பா PTR பழனிவேல் தியாகராஜன் பேசினாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ லீக் ஆகி சர்ச்சையாகி அவருக்கு பதவியே போச்சு. இப்போ இவ்வளவு நடந்துட்டோம். அதே மாதிரி கோயில் குளங்கள்லாம் எடுத்தீங்கன்னா எந்த கோயில் போனாலும் இன்னைக்கு அர்ச்சகர் காசு வாங்கிக்கிட்டு இல்லை கட்சி சார்ந்தவர்களோ இல்லை கட்சிக்காரர்கள் மூலமாக அறிமுகமானார்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு இலவச தரிசனத்தை நிறுத்திட்டு, பொது தரிசனத்தை அதெல்லாம் நிறுத்திட்டு, இந்த சிறப்பு தரிசனம் இல்லாமல் கையூட்டு பெற்று தரிசனம் இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலில் ரொம்ப மோசமாக ரொம்ப மலிவாக நடந்துகிட்டு இருக்கு. அதாவது காவல்துறையில் இருக்கிறவங்க கோயில் அதிகாரம் ஒருத்தர் சொக்காயை பிடிச்சி இழுத்து போட்டு அடிச்சுக்கிற அளவுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற ஊழல், டாஸ்மாக்ல ஊழல், எல்லா துறைகளில் ஊழலுமே அதிமுக ஆட்சியில் நடந்தது. இந்த கோயில் விவகாரம் பார்த்தீங்கன்னா, நானும் திருச்செந்தூருக்கு பல வருஷமா போயிட்டு இருக்கேன். எப்பவுமே காசு கொடுத்தனா முன்னாடி விட்டுருவாங்க. தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதிமுக தான் நடக்குது, திமுக தான் நடக்குது.
மக்கள் வந்து ஊழலை பார்த்து ஊழலுக்கு எதிராக ஓட்டு போடுற மனநிலை இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதிமுக ஊழல் கட்சி ஆட்சி நடத்துச்சுன்னா அங்கேயே இந்த குற்றச்சாட்டுலாம் இருந்து அவங்க மீது ஊழல் சிலுவை வந்து சுமக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக. குறிப்பா சொல்லணும்னா அம்மையார் ஜெயலலிதாவே குற்றவாளி, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் இல்ல, கோர்ட்டால தண்டிக்கப்பட்டவர், அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இப்போ கோவத்தை வந்து யார் மேல காட்டணும்? ஜனங்க வந்து இப்போ நீங்க கரண்ட் பில் போய் கட்டுறீங்க, 3000 ரூபாய் கட்டி இந்த கரண்ட் பில் வந்து 6500 ரூபா வருதுன்னா உங்களுக்கு கோவம் ரெட்டலை மேல வருமா, உதயசூரியன் மேல வருமா? சாமானிய மக்கள் ஏன் ஆட்சி மாற்றம்ன்ற ஒரு விஷயம் தமிழகத்துல நடக்குது, இல்ல மற்ற மாநிலங்கள்ல நடக்குதுன்னா ஆளுகின்ற அரசு ஊழலோ விலைவாசியை கட்டுப்படுத்த தவறிடுச்சு அப்படின்னா இருக்கும். இப்ப விலைவாசியும் ஊழலும் வந்து எப்படின்னா ரெண்டுமே பிரச்சனை தான். ஒரு ஆளுகின்ற அரசுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா இருக்கு, விலைவாசி ரொம்ப அதிகமாவே ஏறி இருக்கு. இப்ப விலைவாசி என்ன ஆயிடும்னா விலைவாசியும் ஊழலும் வந்து மக்களை வந்து சாமானிய மக்களை வந்து கோவத்தை உள்ளாக்கும். அந்த கோவத்தை உள்ளாக்கும் போது அதை அறுவடை செய்யற இடத்துல எது இருக்குன்னு பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து ஒரு ரைடோ இல்ல ஒரு சில கோர்ட் நடவடிக்கை இல்லை கோர்ட் விசாரணை அப்படின்னு வரும்பொழுது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு சின்ன ஃப்ளாட் வாங்க கூட நம்மளால முடியல, நம்மளால வந்து ஒரு வசதியாக ஒரு வாழ்க்கையை வாங்க முடியல, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உணவை வந்து 3 வேளை வாங்கி சாப்பிட முடியல. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்புலாம் வாங்கி சாப்பிட முடியாது. வஞ்சர மீன், வவ்வால் மீன், அந்த மாதிரி உயர் ரக மீனெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகி வெளியில் போகுது, அது சாப்பிட முடியாது. ஆட்டு இறைச்சி என்பது 800 900 வரலும் போயிடுச்சு. அப்போது விலைவாசி, நான் சொல்கிறது வந்து ஒரு சாப்பாடும் போது கூட வச்சு சாப்பிட்ற பொருட்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போ தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய் அதெல்லாம் விட்டுருங்க, அன்றாடம் வாங்குறது இதெல்லாம் வந்து எட்டாக்கனியாக போயிடுச்சு. அப்போ ஜனங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு துணி வாங்கி போடுறதாகட்டும், இல்லை வந்து ஒரு அடிக்கடி உள்ளாடைகள் வாங்குறது, எல்லாமே வந்து தேக்கம் இருக்குன்றது நமக்கு ஒரு சில தகவல் வருது. அதாவது அந்த பணத்தை செலவு பண்ணுறக்கூடிய தன்மை கம்மியாக இருக்குது, சிறு சேமிப்பு குறைஞ்சிருக்கு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்திலலாம் 25 நாள் தான் அந்த வேலையே நடந்துருக்கு. 100 நாள் சம்பளம் அந்த மென்ரேகா ஸ்கீமில் வாங்கிட்டு இருந்தோம் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு கீழே, இன்னைக்கு 25 நாள். இதே பிரச்சனை நாகப்பட்டினம், உங்களுக்கு கீழ்வேலூர், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம், மயிலாடுதுறை இங்கெல்லாம் இருக்குது விவசாய நிலங்கள். இப்போ அவங்களுக்கு வர வேண்டிய பணம், மாதம் வர வேண்டிய பணமே வரல, வருமானம் இல்லைன்னும் போது அந்த கோபம் எல்லாமே மத்திய அரசு மீது மாநில அரசு மீது வரும். இது மாநில அரசுக்கு உண்டான தேர்தலாக, மத்திய அரசுக்கு உண்டான தேர்தலாக அடுத்து பார்ப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு தாக்கத்தை வந்து கண்டிப்பாக திமுக மீது பண்ணும். அதை சரி செய்ய தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 1000 ரூபாய் வந்து எல்லாருக்கும் தராங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னே தரல, இப்போ எதுக்கு தராங்கன்னா அந்த கோவத்தை சரி செய்யணும். அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலினை ஒண்டி தான் மையமாக வைத்து அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. ஏன்னா அமைச்சர் பெருமக்களோட பார்க்கும்போது இவருக்கு வந்து இன்னும் கெட்ட பேர் கிடையாது, இவர் மீது வந்து ஒன்றும் ஒரு கோபம் கிடையாது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதை மையமாக வைத்து பண்ணுறாங்க. அதனால் வர தேர்தல் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சுழுவாலாம் அப்படிலாம் யாரும் ஜெயிச்சுட்டு போக முடியாது. மேபி கற்றுக்கத்தா பணத்தை எடுத்துகிட்டு போய் வாக்காளர்கிட்ட காலையில் நீங்கள் வாக்குக்கு காசு கொடுத்து நீங்கள் அப்படி ஒரு திட்டம் இருக்குமே, ஆனால் அது வேற கதை. பட் மற்றபடி நடக்குதானே போகுது, அது நடக்கும். ஏன்னா மக்கள் வந்து எல்லா கட்சியும் திருடுது, எல்லா கட்சியும் ஊழல் பண்ணுதுன்ற அந்த ஒரு புரிதலில் மக்கள் எல்லாருமே ஒத்துமையாக தெளிவாக தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப ஒரு டஃப்பாக தான் இருக்கும். எந்த ஒரு கட்சியும் அப்படி சுழுவாலாம் ஜெயிச்சுட்டு போக முடியாது. குறிப்பாக நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்களுடைய அமித்ஷா சந்திப்பு, நம்ம அதில் பேசி அப்படியே எலெக்ஷன் மக்களுக்கு வந்துட்டோம். செங்கோட்டையன் போய் சந்திச்சாரு, செங்கோட்டையன் பின்னணியில் வந்து குருமூர்த்தி இருக்காரு, குருமூர்த்தி இயக்குறது வந்து அமித்ஷா அப்படின்னு தகவல் வருதுன்னா, இப்போ அமித்ஷா வந்து 2 பேரையும் தூண்டி விட்டு இது பண்றாருன்னா அது எடப்பாடி அவர்களுக்கு தெரியும் இல்லையா? யாரு பிரச்சனைக்கு ஆரம்பமோ அவர்கிட்ட போய் தீர்வு தேடுறது அது எப்படி கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த லிஸ்ட்ல நீங்க ஐயா அண்ணாமலை விட்டுட்டு, ஆமா அவரும் ஒரு முக்கிய காரணம். அண்ணாமலை இந்த சென்று பிடிக்கிற வேலை. இப்ப அதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அண்ணன் கேளுங்கண்ணா, பண்ணுங்கண்ணா, பாத்துக்கலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விட்டு நீங்க நட்டாத்துல விட்டாங்க. அதாவது அவர் வந்து கர்ணன் மாதிரி ஆயிட்டாரு ஐயா செங்கோட்டையன். அதாவது முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்தது, இந்த பிரச்சனை சரி செய்து யாரு வேணும் யாரு வேணாம்னு சொல்லிட்டு ஃபில்டர் அவுட் பண்ணி இவர் வச்சிருக்காரு. குறிப்பாக உடச்சி சொல்லனா, நான் தான் இனிமேல்ட்டு வேற யாருக்கும் இங்கே இடம் இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடுக்கு வந்துட்டார். இது வந்தே 2.5-3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தேர்தல் வர நேரத்தில் தொடர் தோல்வி அப்படின்றதுனால இவங்க வராங்க. என்னைக்கு ஒருத்தர் போய் வெளியில் போய் பலாப்பழ சின்னத்தில் நின்னாரோ அன்னைக்கே வந்து அவரோட அந்த அதிமுகவோட அந்த உறவு என்பதோ இல்லை, நீங்கள் தொடர்ந்து வழக்குகள் போட்டு வச்சுருக்கிறீங்க. இப்போ பொதுச் செயலாளர் நீங்கள் இல்லை, உங்களை தேர்ந்தெடுத்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை போட்டுட்டு அவரே வந்து தாயுள்ளத்தோடு உங்களை சேர்த்துக்கணும்னு எதிர்பார்க்கறது அவர் என்ன வள்ளலாரா இல்ல பட்டினத்தாரா? கட்சி ஆபீஸே அடிச்சு உடைச்சிங்க எப்படி சேர்க்கறதுன்னு கேக்குறாரு. அப்படி அதெல்லாம் அவர் அது வந்து எப்படின்னா ரொம்ப நியாயமா பேசுற மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள நீங்க தனி அறையில கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் வந்து வேற மாதிரி பேசுவாங்க. அரசியல் நாகரிகத்துக்காக அவர் சொல்றாரு, துரோகிகள் விரோதிகள் கட்சி அலுவலகத்துல உள் மனசுல அவ்வளோ ரணம் அவ்வளோ வெறுப்புலாம் இருக்கும் கண்டிப்பா. அது ஒரு விஷயம். இன்னொன்று, சமீபமாக டிடிவி தினகரன் அவர்கள் என்ன ஒரு கருத்துனா, முதலமைச்சர் வேட்பாளரே கிடையாது, எப்படின்னா திரும்பி முதலமைச்சர் ஆகிட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் பஸ்ஸை எடுத்துக்கின்னு பாட்டை போட்டுக்கின்னு தெருவா ஊரா போயிட்டு
செலவு பண்ணி தொண்டர்களை சந்தித்து ரெட்டையில அப்படி இப்படின்னு சொல்லி வாக்கு செய்துட்டு இருக்கும்போது அந்த வண்டி போகும்போது குறுக்கில் நீங்கள் ஒன்றும் பிரச்சாரம் பண்ணல, எதுவும் கட்சிக்கு எதுவும் செய்யலை, ஆனால் நீ ஜெயிக்க மாட்டேன், உன் பஸ்ஸு புனித கோட்டைக்கு போகாது அப்படின்னு ஒரு கடுப்பாங்க. அந்த கோவம் தான் நேற்று. அதனால் இனிமேல்ட்டு ஒட்டும் இல்லை உரம் இல்லைன்னு ஆல்ரெடி சொன்னதையே இன்னும் அந்த டெசிபிள் லெவலில் குரலை உயர்த்தி சொல்லி தொண்டர்களுக்கு கிளியராக மெசேஜ் ஆச்சு. இந்த ஒன்று சேர்க்கறது, பிரிஞ்சு செய்கிறது, இந்த இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், போய் கட்சி வேலை என்னவோ பாருங்க அப்படின்ற மாதிரி தான். ஆனால் 2021 தேர்தலில் டிடிவினால தானே கிட்டத்தட்ட 20 தொகுதிகளில் வந்து ரிசல்ட் மாறிச்சு. ஸோ அந்த நிலைமை இப்போ இல்லை நினைக்கிறாரு எடப்பாடி அவர்கள். அவர் நினைக்கிறாரு. அதற்கு 2 காரணம். ஒன்று வந்து 2021 டிடிவி தினகரன் பின்னாடி இருந்தவங்க அந்த தோல்விக்கு பிறகு அதில் சரிபாதி பேர் கிட்ட இங்கே வந்துட்டாங்க, அந்த கேண்டிடேட் வந்துட்டாங்க, அங்கே இருந்த ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட பிரதிநிதிகள்லாம் நிறைய பேர், பாதி பேர் வந்துட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 5 வருஷ காலத்தில் வந்து தொண்டர்களோட மனநிலை வந்து ரெட்டலை யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட வந்துரும் அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. மூன்றாவது, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆனா தொடர்ச்சியா தோல்விகள் வந்துச்சு இல்லையா? ரெட்டலை இருக்கும்போது தோல்விகள் தொடர்ச்சி. ரெட்டலை இருக்கும்போது தான் தோல்வி வந்திருக்கு. ஆனா முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது இதுதானே இப்போ அவர் ட்ரை பண்றாரு. சரி, அதாவது 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு பாஜக போன்ற ஒரு சுமையை சுமந்து கொண்டு, ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமந்து கொண்டு, ஜெயலலிதா மறைவு, சசிகலாவோட பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த கட்சியில் வந்து உட்கட்சி பிரச்சனைகள், 10 வருஷம் ஆட்சி, எதிரில் வந்து திமுக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இவ்வளோ விஷயம் இருந்துட்டு இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லாத ஒன்று. 2021 3 வாட்டிலாம் அதிமுக தொடர்ந்து ஜெயிச்ச வரலாறே கிடையாது. அது எம்ஜிஆருக்கும் கிடையாது, அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் கிடையாது. அவருக்கு வந்து அந்த 3 வாட்டி வந்து அந்த காலம் பிரிஞ்சு வந்ததில் ஒரு வாட்டி வந்தது, அம்மையார் ஜெயலலிதா 2 வாட்டி வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஆளுமைக்கு நிகராக எடப்பாடி பழனிசாமி இன்று வரை வந்துட்டாரா வரலையான்ற அந்த கேள்விக்குள்ளே போகவே இல்லை. ஏன்னா ஸ்ட்ரைட்டாகவே இல்லைன்ட்டு போயிடுவாங்க தொண்டர்களோ மக்களோ. அப்போது அப்படி இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் வந்ததே பெரிய விஷயம். அதில் 75 சீட்டு ஜெயிச்சது அதை விட பெரிய விஷயம். ஸோ அவரோட சக்திக்கு என்னவோ அதை பண்ணிக்கிட்டாப்புல இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தேர்தல்னு வரும்போது நான் 4 வருஷம் ஆண்டேன், நான் ஒரு சில திட்டங்கள் கொண்டாங்க, இது சித்தராமையாக்கு இது நடந்தது. அப்போது இந்த என்னோட ஆட்சி காலத்தில் என்ன இருந்தது அதை மையமாக வைத்து ஒரு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்குறேன். அப்படி வரும்போது ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி தினகரன் இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பாங்க அப்படின்னு அவர் நினைக்கல. குறிப்பாக சொல்லணும்னா அவர் வந்து இப்போ பாருங்கள், இப்போ பசுமொன்னில் வந்துட்டு தேவரையாவுக்கு வந்து பாரத ரத்னா வாங்கி தரணுன்றாரு. இப்போ இவங்க சாதிக்கு என்ன பண்ணாங்க? இல்லை இவங்க பேசுகிறாங்கல்ல பெருமையாக தென்னிந்தியா, தென் தமிழ்நாடுன்னு, தென் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை விமான நிலையத்துக்கு எதனா பண்ணீங்களா? இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில திட்டங்கள் நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது, அப்போ மக்கள்கிட்ட என்ன பிரச்சாரம் பண்ணனா, நான் வந்து என்னை அப்படி பிரித்து பார்க்காதீங்க, நான் மொத்த தமிழ்நாட்டுக்கு தான் நிற்கிறேன்ற மாதிரி பிரச்சாரம். அது அவர் நம்புறார். அது வந்து வெற்றியில் போகுமா, அது தோற்று போகுமா அப்படின்றது நமக்கு தெரியாது, தேர்தலில் மக்கள் முடிவு பண்ணுறது தான். ஆனால் அவர் என்ன நம்புறாருன்னா, இவங்கெல்லாம் இருந்தாலும் தலைவலி, இவங்க இல்லாமலே நான் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கும். எனக்கு தேவை வந்து செயல் வீரர், எனக்கு தேவை மாவட்ட செயலாளர், எனக்கு தேவை கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், பாக செயலாளர், வட்ட செயலாளர், இப்படி நினைக்கிறார். நகர தலைவர் அப்படி நினைக்கிறார். அப்படி நினைக்கும் போது அதை நோக்கி அவர் பயணம் செய்யறாரு. கட்சியை பலப்படுத்தி விட்டால் இந்த பிரச்சனை. அதனால கட்சி பலவீனமா இருக்குதான் இவங்களோட பிரச்சாரம். இவங்களோட நோக்கம் சிம்பிளா எல்லாருக்கும் வர கேள்வி என்னன்னா, எடப்பாடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது எனக்கு வெற்றி தோல்விலாம் முக்கியம் இல்லை, தன்மானம் தான் முக்கியம்னு சொல்றாரு. ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் உட்கட்சி பிரச்சனையை வந்து தலையிடுறது வந்து இது அதிமுக, அமித்ஷா திமுக விமர்சனம் வருது. கைக்கூலிகள் வந்து சிலர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு செங்கோட்டையன் அவர்கள். யாரோட கைக்கூலி? அமித்ஷா அவரோட கைக்கூலின்னு சொல்றாரா, டிடிவியோட கைக்கூலின்னு சொல்றாரா? ரெண்டு சேர்ந்துனா அப்ப அமித்ஷா அவர்கள் தானே பிரச்சனைக்கே மூல காரணம். அவர்கிட்ட போய் வந்து நீங்க தீர்வு எப்படி எடுத்துக்கிறது? அதாவது எப்படி அவர்கிட்ட போய் சரண்டர் ஆன மாதிரி தானே இருக்குது. இல்ல அது சூழ்நிலை எப்படின்னா கிட்டத்தட்ட சரண்டர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நமக்கு அதுல என்ன இருக்கு, நம்ம வந்து கட்சியில வந்து நம்ம வந்து முட்டு கொடுக்க வேண்டியது இல்லை. அதாவது அதிமுகவோட கூட்டணி விவகாரங்கள் டெல்லியில டிசைட் பண்ணப்படுதுன்னா அது திராவிட கட்சிக்கு ஒரு இழுக்கு தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி எடுக்கிற நடவடிக்கையும் பேசுற பேச்சு முக்கியம். ஏதோ வந்து இது அமித்ஷா திமுக அப்படின்லாம் கிடையாதுப்பா, இன்ச்சு கூட நான் விடமாட்டேன், யாரெல்லாம் துரோகம் செய்யறீங்களோ எல்லாரையும் நடு ரோட்ல நிக்க வைப்பேன்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா கோவத்தை காட்டிட்டு எம்ஜிஆர் காலத்து அரசியல் தலைவரை மாவட்ட செயலர் பதவியிலிருந்து நீக்கிறாரு. துரோகம் செய்யறது அமித்ஷா தானே சார். கூட்டணி போகும்போதே எடப்பாடி அவர்கள் வச்ச கோரிக்கை என்னன்னா உட்கட்சி வாரங்களும் தலையிடக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை தான் அவர் முன்னாடி வச்சாரு. சோ ஆனா எடப்பாடிக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவரெல்லாம் தேடி அமித்ஷா அவர்கள் அப்பாயின்மெண்ட் சந்திக்கிறாரு இல்லையா? அதுவே துரோகம் தானே. அப்போ அது துரோகம் தான், அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அது செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்றாரு போது எடப்பாடி பழனிசாமி அவரோட நாலேஜ் இல்லாம அந்த கட்சியில இருந்து வரவங்களும் நாங்க யாரும் சந்திக்க மாட்டோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிலைப்பாடு இருக்குமே. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தர்மத்தின் பிரகாரம் நடக்குது. கூட்டணி தர்மம்லாம் இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னைக்குமே எந்த கட்சியாக இருந்தாலும் ஏக்நாத் ஷிண்டே உருவாக்குறது அவங்களுக்கு பிடிக்கும். நாளைக்கு திமுகல இருந்து
ஐயா திருச்சி சிவாவோ இல்லை கனிமொழி அவர்கள் போனாலும் நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கீங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாதுன்னா இல்லை, நல்லா கூப்பிட்டு உட்கார வச்சு டீ எல்லாம் கொடுத்து கியாஜி கித்னாஜி பெஹன்ஜி இப்படியெல்லாம் பேசி ஜின்னு பேசிட்டு கட்சியை உடைக்கிற வேலையை அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அது அவங்களோட எண்ணோட்டம், சிந்தனை அப்படி. ஏன்னா எதையாவது ஒரு கட்சியை பிளவுபடுத்தி அவர்கள் நம்மளை வந்து பார்த்தாதான் நம்ம அங்கே ஆளுமை செலுத்த முடியும் அப்படின்றது அவங்களோட திட்டம். இது ஒரு லெவலுக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி இந்த மாதிரி சிக்கல் வந்து தான் சொல்லிட்டு கூட்டணி விட்டு வெளியில் வந்தார். இதே மாதிரி திருப்பி கொடுத்தாங்கன்னா அடுத்த முறை கூட்டணி விட்டு வெளியில் வரமாட்டாருன்றது என்ன மக்கள் நம்புறாங்க, நம்ப போகிறாங்க. அவர் ஒரு முடிவு எடுக்கலாம்ல. நாளைக்கு ஒரு வேளை விஜய் இல்லைங்க நீங்கள் வேணா வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா எடப்பாடிக்கும் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா அவருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்துங்க இந்த தேர்தல் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு உண்டான தேர்தலாக பார்க்குறாரு. ஒரு மனிதர் வந்து தன்னை நம்புறாரு. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, கோடிக்கணக்கில் இன்னைக்கு செலவு பண்ணுறாங்க. ஒரு 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 பிரச்சாரத்துக்கு போகிறீங்க, ஒரு பாயிண்டில் வந்து ஒரு 20,000 பேர் 30,000 பேர் வந்து நிற்கிறாங்க. அங்கே வந்து பஸ்ஸில் போகுது உங்களுக்கு, அதில் வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், அதுக்கப்புறம் வந்த மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் ஆண் மக்கள் நைட்டில் வந்துட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு அவங்கவுங்களுக்கு சோமபானம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து அவங்களை குசிப்படுத்தி ட்ரம்ஸ் எல்லாம் போட்டு ரெட்டலை பாட்டை போட்டு, இதெல்லாம் என்ன சும்மா வெறும்னே நடக்கிற விஷயங்களா? இதை யாருமே செய்யலை இல்லையா? சசிகலா அவர்கள் செய்யவில்லை, ஓபிஎஸ் செய்யவில்லை, டிடி தினகரன் செய்யவில்லை, செங்கோட்டையன் செய்யவில்லை, அண்ணாமலை செய்யவில்லை. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒண்டி இதை ஏன் செய்கிறாருன்னா, அவர் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அவர் நம்புறாரு. நான் நம்புறதை என் கட்சி தொண்டர்கள் நம்பணும் அப்படின்றத நம்புறாரு. இது ரெண்டு தான் அதற்கு பின்னாடி. இதற்காக தான் அவ்வளவு செலவு செய்து ராபகலா வந்து சுத்துறாப்புல. எங்க நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் அவர்களால் இளைஞர் ஒரு 3 இடத்துக்கு போய் பேசுவேன்னு சொல்லிட்டு 2 இடத்துக்கு மேலே பேச முடியல. அங்கேயும் கூட்டம் வருது. ஆனால் அது வயது கொஞ்சம் முதிர்வான கூட்டம். அதனால் அந்த ஆரவாரம் இல்லாதனால அந்த பஸ்ஸில் வச்சு ஏதோ பிரச்சாரத்தை முடிச்சிடறாங்க. 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் லேட் ஆனாலும் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிச்சிடுறாங்க பிரச்சாரத்தை. இவங்களது அப்படி இல்லையே. அப்போ இதெல்லாம் ஏன் ஒருத்தர் செய்கிறார்? இது நான் ஜெயிக்க மாட்டேன், நான் வரமாட்டேன்னு இருந்தால் இந்த மாதிரி பணத்தை முன்கூட்டியே செலவு பண்ணி தேர்தல் வேலையை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அதிமுக கிட்டத்தட்ட 150 சட்டமன்ற தொகுதி முடிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழகத்தில் ஒரு 30% வாக்காளர்களை ஒன்று அவர் நேரடியாக சந்திச்சிருப்பாரு, இல்லை அவர் போகிற வழியில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு. அதுதான் அதற்கு பொருள். நீங்கள் 214 பண்ணீங்கன்னா ஒரு 60% மக்களை சந்திக்க முடியும். ஏன்னா மற்றவங்க இருப்பாங்க, இல்லை அந்த 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 நகரங்களாச்சும் போய் வந்திருக்க முடியும். கட்சி பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து ஒரு 70 விழுக்காடு 80 விழுக்காடு பார்த்துட்டு இருப்பாரு. பொதுமக்கள் பார்க்கும்போது ஒரு 30 என்பது கூட கொஞ்சம் குறையலாம். ஆனால் தொண்டர்களை எல்லாத்தையும் சந்திச்சிருப்பார். அப்போ இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்க? இங்கே ஒரு சைடு செங்கோட்டையன் பிரச்சனை இருக்குது, ஒரு சைடு டிடி தினகரன் பிரச்சனை இருக்குது, ஒரு சைடு ஓபிஎஸ் சசிகலா இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுக தொண்டர் நினைத்தால் நம்மளை ஜெயிக்க வைக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்களெல்லாம் ஒன்றிணைக்கிறதுல உங்களுக்கு என்ன, எடப்பாடி அவர்கள் என்ன சிக்கல் நினைக்கிறீங்க? இவர் தான் பொதுச் செயலாளர், கட்சி ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இன்னும் அவர்களை பார்த்து ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு இல்லை யாரையும் தாண்டி ஒரு பயம் இருக்குதா, இவங்க வந்தாங்கன்னா மறுபடியும் கட்சியை கைப்பற்றுவாங்க? கட்சியை வந்து அவங்க கைப்பற்ற முடியாது. அது வந்து ரூல்ட் அவுட். ஏன் அதை நான் சொல்றேன்னா, என்ன மாறிடுச்சு, இப்போ அவர் முதலமைச்சர் பதவி போயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ அவரும் முன்னாள் முதலமைச்சர் பதவி இல்லை, நீங்களும் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் பதவி இல்லை. கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அவர் ஒரு வாட்டி தான் முதலமைச்சராக இருந்தார், நீங்கள் 2-3 வாட்டி இருந்தீங்க. அவருக்கு முன்னாடியே பெரிய பெரிய துறையெல்லாம் வைத்து கொண்டிருந்தவர் ஐயா ஓபிஎஸ். சசிகலா என்பவர் ஓபிஎஸ், ஐயா திரு டிடிவி, ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி, இந்த 3 பேருமே கட்டுப்படுத்த தன்மைப்படுத்தவர்கள் திரு சசிகலா அவர்கள். எல்லா அமைச்சருமே வந்து அம்மையார் ஜெயலலிதாக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ, மாண்பு கொடுத்தாங்களோ, அதை வந்து அது மாண்பு மரியாதை எப்படி கொடுத்தாங்கன்றது அதுக்குள்ள நான் போல. ஆமா, செல்வ ரீதியாக கொடுத்தாங்களா இல்லை வந்து வெறும் மரியாதை கொடுத்தாங்க, கட்டி காப்பாத்தினவங்க அவங்களாலையும் அதை எடுக்க முடியல, ஐயா ஓபிஎஸ்ஸாலையும் எடுக்க முடியல. டிடிவி தினகரன் அவர்கள் பத்திரிகையாளர் நல்ல சிறப்பாக கையாள தன்மை படைத்தவர். அந்த தேர்தல் காலத்தில் புத்தி கூர்மை அதிகன்றதை நான் நம்புகிறேன் அவருக்கு. அவராலையும் இந்த பதவி வந்து கொடுக்க முடியல. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எல்லாரும் தோத்துட்டீங்க, 2வது ரவுண்டு ட்ரை பண்ணும்போதும் போயிடுச்சு போன தேர்தலில், இப்போ லோக்சபா தேர்தலில். இப்போ 3வது ரவுண்டில் அவர் பொதுச் செயலராகி உட்காந்துட்டு பிரச்சாரம் போயிட்டு இருக்கும்போது எப்படி வந்து அவர் தோப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தேர்தலில் வேணா தோப்பாரு, பட் உங்ககிட்ட தோக்க மாட்டான் அப்படின்றது அவர் உறுதியாக இருக்கு. அதனால தான் அண்ணா அடிக்கடி தேர்தலில் தோத்தாலும் பரவாயில்ல, இடம் கிடையாது, நான் பொதுச் செயலராக இருந்துக்கிறேன்ப்பா, என்னால் வந்து திருப்பி வந்து எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியும், நேரம் நல்லா இருந்தால் நான் முதலமைச்சர் கூட ஆகிறேன். ஆனால் உங்களுக்கு இடம் கிடையாது. ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு எப்படி, நீங்கள் இப்போது அமைதியாக இருந்துட்டு வழக்குக்கெல்லாம் விட்ரா பண்ணுறோம், நான் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்பேன், எடப்பாடி பழனிசாமி வழிகாட்டுறாரு, இல்லைன்னா இல்லை, என் கொள்கை தான், என் கொள்கை வந்து திமுக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது வேற விதமான ஒரு அழுத்தத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி மீது உருவாக்கும். என்னன்னா, பெரிய மனுஷன்யா ஓபிஎஸ்,
3 இருந்தார். நீ எனக்கு எதுவுமே கொடுக்க வேணாயா, அம்மா ஜெயலலிதா எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, எம்ஜிஆர் நான் விஸ்வாசி, ரெட்டையில் தோக்கக்கூடாது, அதுக்காக நான் பிரச்சாரம் போகிறேன், நீ எனக்கு 10 காசு கொடுக்க வேணாம், ஒன்றும் தான் பண்ண வேணாம், சீட்டை கொடுக்க வேணாம், எதுவும் வேணாம், நான் ஓட்டு கேட்குறது நீ தவிர்க்க முடியாதுல்ல. நான் வண்டியை கட்டிக்கிட்டு நான் என்னை வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு தான் சொல்ல முடியும். என்னை வந்து கட்சி அலுவலகத்துக்கு வரக்கூடாது. போய் வாக்காளர்கள் கிட்ட போயிட்டு முஸ்லம்பட்டிலையும் ஆண்டிப்பட்டிலையும் ரெட்டையில் நம்ம சின்னம் ஆட்சி வரட்டும், அவரே இருந்துன்னு போட்டோம், நான் வந்து பெருமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு இப்போ திராவிட கழகம் இருக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்க, தாய் கழகம் யாருக்கு, திமுகவுக்கு. அவங்களோட கொள்கையை பேசி அவங்க அமைச்சர் ஆகணும்னா பிரச்சாரம் பண்ணுறாங்க, இல்லை ஆர்எஸ்எஸ் இருக்குது அவங்க முதலமைச்சர் ஆகணும், இல்லை அவங்க பிரதமர் ஆகணும்னு பண்ணுறாங்களா? பிஜேபி ஜெயிக்கிட்டு நாங்கள் பின்னாடி இருந்து வேலை பார்க்குறோன்ற ஒரு துணி கூட எடுக்கிறாங்களா? அந்த துணி இவர்கள்லாம் எடுக்க தயாராக இருக்கு. உங்களோட நோக்கம் உண்மையிலே திமுகவை வீழ்த்துவது தான் அப்படின்னா அந்த நோக்கத்தை நீங்கள் எடுக்கலாம்ல. தெரியுது அவர் அடம் முடிக்கிறாரு, விட்டு கொடுக்க மாட்டாரு, அவருக்கும் அந்த பெருந்தன்மை இல்லை, யாருக்குமே பெருந்தன்மை இல்லை. அப்படி யாருக்குமே பெருந்தன்மை இல்லைன்னும் பொழுது அந்த விட்டு கொடுக்குற அந்த மனப்பான்மை வந்து எங்கேருந்து வரும்? நான் நினைக்கிறது தான் சட்டன்ற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரன் என்ன இப்போ என்ன சொல்றாரு, நாங்கள் என்னைக்குமே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லவே இல்லை அப்படின்னு. இவர் அமைதியாக இருந்தது உண்மை. டிசம்பரில் எல்லாரும் சேருவாங்கன்னு சொல்லி பேசப்பட்டது, அந்த தொண்டர்கள் கிட்ட நம்மளும் பேசணும், அதெல்லாம் இருந்தது. அவசரப்பட்டு அண்ணாமலை அவர்கள் குறுக்கில் புந்து ஒரு ஸ்கெட்சை கொடுத்து அதை ஆட்டத்தை குறைச்சி விட்டு இன்னைக்கு அது சின்ன பின்னமாகி போச்சு. இதுக்கப்புறம் அது திருப்பி ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். இவங்க பிரிஞ்சிருக்கனால அதிமுக எந்த பாதிப்பு இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் தொண்டர், 10 மக்கள். இதில் தலைவர்லாம் வந்து எப்படின்னா ஜெயிச்சாதான் தலைவர், தோத்துட்டா வேஸ்ட்டு. அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ விஜய் இருக்கிறாரு, வராரு, ஃபர்ஸ்ட் தேர்தலில் 10% வாங்குறாருன்னா பரவாயில்லப்பா, முதல் தேர்தலே 10, 2வது தேர்தலையும் அவர் 10 இல்லை 10.5 வாங்குறா கூட, 0.5% கூட வாங்கினாலும் அவருக்கு அதுலேருந்து சறுக்கு முகமாக அந்த கிராஃப் ஏறாது. இதுதான் அரசியல். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரலாம், ஃபஸ்ட்டு தேர்தல் வரலாம், ஒரு தேர்தல் அந்த பிரச்சாரத்தை நீங்கள் காட்டலாம், கூட்டத்தை காட்டலாம், ட்ரம்ஸ் போடலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த ஓட்டு எண்ணி முடியும் போது யாருக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் அப்படின்றதான் உங்களோட ரிப்போர்ட் கார்டு, அதுதான் பேசும். இப்போ இவ்வளோ பண்ணாலும் 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமின்னு தானே அவர் மீது விமர்சனம் வருது. அப்போ அந்த விமர்சனத்தை அவர் போக்கணும்னா இந்த தேர்தலில் வெற்றி பெற்றான் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே மாறிடும். தனியாக ஒத்த ஆளாக வந்து நின்று அதிமுக திருப்பி எடுத்துன்னு வந்து வெஸ்டாகுலவா இவர் தான்ப்பா தலைவர்னு சொல்லிட்டு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, மொத்த கூடாரமும் காலியாயிடும். இது வெற்றி பெற்றார். ஆனால் தோல்வி அடைஞ்சுன்னா அப்படியே மாறிடும். தோல்வி அடைச்சா மாறாது, இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவாங்க. அவங்க எவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிப்பாங்க? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியாது உங்களோட கூற்று பிரகாரம். சரி, நீங்கெல்லாம் என்ன ஆவீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. செங்கோட்டையன் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ஓரங்கட்டப்பட்டார், எந்த செல்வாக்குமே அவருக்கு இல்லை. மாவட்டத்தில் நிர்வாகிகள் கூட அவர் கலந்தாலோசிக்கணும் தான் போடுறாரு எடப்பாடி அவர்கள். அப்படிங்கிற ஒரு அவருக்கு பிரச்சனை வந்து ரொம்ப நாளா இருக்குது. இந்த எலெக்ஷன்ல சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விக்குள்ள தான் அந்த முடிவு எடுத்திருக்காரு. ஆனா மற்ற நிர்வாகிகள், மற்ற அதிருப்தியாளர்கள் எல்லாருமே ஒருவேளை வந்து எடப்பாடியை பகிர்ந்தா சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சீட்டுக்காக தான் பயம் இருக்கணும்ல. ஒருவேளை தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த 5 வருஷத்துக்குள்ள என்ன வேணாலும் வரல, இனிமே எடப்பாடி தலைமை நம்புறமா அப்படிங்கிற கேள்வி வரும். கரெக்டான எடுத்துக்கு வந்தீங்க. தோல்வி அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக எதுக்கு ஓபிஎஸ் பின்னாடியும் டிடி தினகரன் பின்னாடி போனோம்? டிஎம்கேல போவாங்க ஆளுகின்ற. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் மனநிலை புரிஞ்சுக்கணும். இல்ல எடப்பாடி தலைமை ஒரு கேள்விக்குறியாரும், எடப்பாடி தலைமை கேள்விக்குறியா இருக்கட்டும், அதை மாத்தட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா திமுக போய் சேர போயிடுவாங்க. இங்க இருந்தா வேலை ஆகாது பொழுது நம்ம அங்க போயிடலாம், இல்ல விஜய் ஓட்டு நிறைய வாங்கியிருக்காரு வச்சுக்கோங்களேன், ஒரு 15% 20% விஜய் கிட்ட போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க போவாங்க. இப்படிதான் நடக்கும். 3வது சாய்ஸ் தான் நீங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடியில ஜெயிச்சுடுவார், ஏன்னா ரெட்டையில கையில இருக்குது. அவரை நம்புறவங்க கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வராங்களோ இல்லையோ ஒரு 60 சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிற சக்தியும் வீரியமும் அந்த கட்சிக்கு இருக்குன்னு நான் ஒரு பத்திரிகையாளராக நம்புறேன். இது யதார்த்தத்தை நான் பேசுகிறேன், ரைட்டுங்களா? நீங்களாம் என்ன ஆவீங்க? இப்போ டிடி தினகரன் என்ன சின்னத்தில் நிற்க போறீங்க? சரி, நீங்கள் வந்து குக்கர்லையோ இல்லை உங்களுக்கு புதுசாக கொடுத்த பரிசு பெட்டியோ நின்னா உங்கள் கட்சியில் ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சிருவாங்க. ஐயா போடியில் வந்துட்டு ரெட்டலை இல்லாமல் நின்று ஜெயிச்சிருவார். தேனியில் யார்? ஐயா ஓபிஎஸ். சசிகலா அம்மையார் எத்தனை வேட்பாளர் போடுவாங்க, என்ன சின்னத்தில் போடுவாங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஓபிஎஸ்க்கு ஒரு 10 எம்எல்ஏ கிடைக்கும், டிடி தினகரனுக்கு ஒரு 10 எம்எல்ஏ, சசிகலா அவர்களுக்கு ஒரு 30 எம்எல்ஏ ஜெயிச்சிருவீங்களா நீங்கள்? அவர் ஜெயிக்க மாட்டார், ரைட்டு, உங்கள் வாதம். நீங்களாம் ஜெயிச்சிருவீங்க. ஆளுக்கு 10 எம்எல்ஏ. இருக்கிற எம்எல்ஏவே உங்களை நம்பி வரமாட்டேன்றோம் கட்சிக்காரன். அதாவதுங்க ஒரு விஷயம் அரசியல் தெரிந்தவர்களுக்கு நன்றாக புரியும். எங்கே கூட்டம் செய்தோ எங்கே அலை அடிக்குதோ அங்கே போய் ஒட்டிக்குவாங்க. அதனால தான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி தோத்தாருன்னா எல்லாம் திமுக கிட்ட போவாங்க. இல்லை திமுக தோக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற அதிருப்தியில் சீட்டு கேட்டிருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க எதிரில் கொடுத்துருப்பாங்க, அவரே தோக்கடிக்க வச்சுட்டு அந்த தோல்வியோட வெற்றி சந்தோஷத்தில் அதிமுக வந்து சேரும். இது இயல்பு.
1-2ல தான் மைக்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் இருப்பான்றீங்களா? ஆமா, அதுல மாற்றுக்கிறது, அது மாத்த முடியாதுங்க. ஏங்க 5000 பேர் செங்கோட்டையன் மாதிரி ஒரு முக்கியமான தலைவர், 10 தலைவர்கள் வந்து ஒண்ணு சேர்ந்தாலும் எடப்பாடி என்ன முக்கியம் இல்லமா முடிவு பண்ண வேண்டிய இடத்துல 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஒன்னு பொதுமக்கள், 2வது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஓகே. இப்ப தேர்தல்ல நான் முக்கியமா இல்லையான்றதை அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது செங்கோட்டை. இன்னொன்னுங்க, ஒரு கட்சியில பொதுச் செயலருக்கு போய் 10 நாள் அவகாசம் கொடுக்கறதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு அபத்தம். நீங்க வந்து ஒரு அந்த கோரிக்கையை மேபி அவர் ஏத்துக்கலன்னா கூட அது வேற வகையாக தான் நீங்க அதை அட்ரஸ் பண்ணிருக்கோம். பத்திரிகையாளரை அழைச்சி, இப்போ நீங்க முன்னாள் அமைச்சரா இருந்தீங்க, உங்களுக்கு டெல்லியில ஆள் இருக்காங்க, அமித்ஷா போய் பார்ப்பீங்க. அந்த ஒன்றிய செயலாளர்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு பதவி போச்சா? இப்ப திருப்பி போய் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவருக்கு நேரம் கிடைக்கும் போது அதை அறிவிப்பு போட்டு, இப்போ ஆல்ரெடி அவர் வேற ஆளை போட்டாரு. அவங்க வந்து என்ன நினைப்பாங்க? ஐயா நான் விசுவாசியை காலி பண்ணுவாரா, இல்ல இன்னொருத்தர் குரலுக்கு தரணும்னு கூட போனவங்களுக்கு இது பண்ணுவாரா? பிஃபார்ம் யாருக்கிட்ட இருக்கு? எடப்பாடி. அதாவது ரெட்டலையில தேர்தல நிக்கணும்ன்றதுன்னா அதிமுக தொண்டனோ இல்ல முன்னாள் அமைச்சரோ இல்ல இன்னாள் எம்எல்ஏவோட ஆசையா இருக்கும். அந்த ரெட்டலை யாருக்கிட்ட இருக்குது இப்போ இன்னைக்கு தேதியில? இது தொண்டர்களுக்கு புரியுமா? புரியாது. அப்புறம் பலவீனமா இருக்குன்னு அது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது அவங்களுக்கு புரியும். இதை நான் புரிய வைப்பேன். நான் தானே பிரச்சாரம் போறேன், நான் தானே எழுச்சி பயணம் பண்றேன். நீங்களாம் என்ன பண்ணீங்க? வாய்தானே பொழுதுக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு. திமுக பத்தி எதுவும் பேசுறது இல்லை, திமுக ஊழல் பத்தி பேசுறது இல்லை, எதுவுமே பண்றது கிடையாது. பொழுதுக்கும் அதிமுக ஊடகங்கள்லயும் உங்களை வச்சுதான் விவாதம் பண்றாங்க. இப்படி பண்ணிட்டீங்க. இந்த நேரம் வந்து ஆட்சியை பத்தி பேசல. நேத்து அந்த 10-15 நிமிஷம் தான் பேச்சு. அதுல அந்த தெளிவு இருந்ததா இல்லையா? ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு உண்டான தெளிவு தான் நான் பார்க்கிறேன். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது நம்ம இதே தான் பேசணும். அன்னைக்கு ஸ்டாலின் அவர்களோட புத்தி கூர்மை, ஒரு எதிர்கட்சி தலைவரா எப்படி இருக்கணுமோ இருக்கிறாரு. அதிமுக லேட்டா வந்துருக்காங்க. இல்ல, அவர் பேசுனதுலேயே ஒரு முரண்பாட கருத்தா இருக்கு. நன்றியோட இருக்கேன் பாஜகவுக்கு. பாஜக இல்லைன்னா 4.5 வருஷம் ஆட்சி காலம் இருந்திருக்கான்னு சொல்றாருன்னா, ஓபிஎஸ் தூண்டி விட்டது யாரு? சசிகலா சிறைக்கு அனுப்புனது யாரு? இல்ல அவங்க தானே பண்ணாங்க. அவங்களே இது பண்றாங்கன்னா, நீங்க எப்படி புரிஞ்சுன்னா, ரீடிங் பிட்வீன் பொலிட்டிக்கல் லைன்ஸ். குருமூர்த்தி, அண்ணாமலை ஐடியா கொடுத்தவங்க தமிழ்நாட்டு பிஜேபியில் இருக்கிறவங்களாம் இந்த சைடு, மோடி, அமித்ஷா, சந்தோஷ்ஜி, அவங்கெல்லாம், நிர்மலா சீதாராமன்லாம் அந்த சைடு. உங்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேன். இவங்கள அடையாளம் காட்டி வச்சுக்கிறேன். தேர்தல் முடிஞ்சவொன்னே நான் பாத்துக்கிறேன். இவங்க கூட எங்க கட்சிக்காரங்க கொஞ்சம் பேர் தோதா இருந்திருக்காங்க, அவங்களே நான் அடையாளம் காட்டி வச்சுக்கிறேன். விசுவாசம் உங்களுக்கு தான், இவங்களுக்குலாம் கிடையாது. பேச்சுவார்த்தை உங்களுக்கும் எனக்கும் தான். இது இன்னைக்கு தேதியில. நாளைக்கு ஒரு வேளை ஜெயிச்சு, நான் வந்து ஒரு பிராக்டிகாலிட்டி தான் பேசுறேன், ஒரு வேளை ஜெயிச்சுட்டாப்புலனா என்னைக்கு வேணா பாஜக கூட்டணி விட்டு வெளியில வர்றதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தயாரா இருப்பாங்க. ஏன்னா அந்த பதவி அப்படி. நீங்க பொதுச் செயலர் ஆகிட்டு முதலமைச்சரா உட்காந்துட்டீங்கன்னா, நான் எதுக்கு ஒன்னா டெல்லி போகணும்? யாரை பார்க்க போகணும்? நான் போவேன், இவங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, கேஜி ஆஜி பேட்டோஜி டுமாரோஜி ஆகியாஜின்பா. தமிழ்நாட்டில் யாருக்குமே பிடிக்காதுல்ல அது. அண்ணா அங்கதானே நமக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போனாரு. எங்க சசிகலா அவர்களை ஏத்து செல்வதில் என்ன சிக்கல் எடப்பாடி பழனிசாமி? நான் செலவு பண்ண, நான் பதவியில் உட்காந்துட்டேன், கூவத்தூர் பிரச்சனை நீங்க சொன்னீங்க, நான் கையாண்டேன், நீங்க தான் வழிகாட்டினீங்க, அந்த வழியில போனது நான். அதனால இது எனக்கு, நீங்க எதுக்கு கேட்குறீங்கன்னு வரும்போது, பிரச்சனை வரும்போது நான் பன்னீர்செல்வம் அல்ல அப்படின்னு காட்டினேன். அரசியல்வாதியா அது ஒரு புரிதல். இந்த மாதிரி அரசியல் துரோகம் விளைவிக்கிறதுன்னு சொல்லலாம், முதுகுல குத்துறதுன்னு சொல்லலாம், இல்லை ஒருத்தர் காலை வாரி விட்டு அந்த பதவிக்கு மேலே வருதுன்னு சொல்லலாம். வந்துட்டேன்ல, உக்காண்டெல்லாம், அப்புறம் என்னன்னு கேட்குறாரு. இதையே நீங்கள் எவ்வளோ நாள் சொல்லுவீங்க? அதையும் கேட்குறாரு. இன்னைக்கு நான் தான் இந்த கட்சி அம்மா காப்பாற்றணும்னு சொல்லிக்கிறாங்க. என்கிட்ட சொன்னாங்க. என்ன ஒன்று, அவருக்கு வந்து இந்த தியானம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் சொல்றது இல்லை, இப்படி சொல்கிறார். சரி, அது அவரோட நம்பிக்கை. இது வெற்றி பெறுமா தோல்வி வருமா அது நம்ம 2 பேரோட சக்தி கிடையாது. மக்கள் தான் அதை முடிவு பண்ணுறாங்க. அவரு வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பயணத்து மூலியமா தொண்டர்களுக்கு எழுச்சி இருக்கு, தொண்டர்கள் போய் முயற்சி பண்றாரு. முயற்சினா கொஞ்சம் நஞ்சம் முயற்சி கிடையாது. ஏங்க, ஒரு எடப்பாடி பழனிசாமி சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் என்று பாருங்க. ஒரு சைடு திமுகவோட அந்த அரசியல் கட்சி, அது உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் விமர்சனம் அதெல்லாம் இருக்கு. இந்த சைடு வந்து அண்ணாமலை, குருமூர்த்தி, பிஜேபியில அமித்ஷா, மோடி இவர்களோட பிரச்சனை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கட்சிக்குள்ளேயே இருந்து ஒரு சில பிரச்சனைகள். இந்த சைடு விஜய் வந்து என்ன பண்றாரு, எம்ஜிஆர் படத்தை போட்டு வாங்கோ நான் தான் எம்ஜிஆர், நான் தான் நடிகர், நான் தான் இது ஆனா அவர் வந்து அந்த ஓட்டை வந்து எடுக்க பார்க்குறாரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிவி தினகரன் போன்றவர்கள், அதாவது ஒரு சாதி ரீதியாக ஒரு அமைப்போ இல்லை கட்சியோ நீங்கள் தோத்துருவீங்கன்னு இவ்வளோ பேருக்கு நடுவில் எடப்பாடி பழனிசாமி அரசியல், இதுக்கு நடுவில் பிரச்சாரம் பண்ணணும், இதுக்கு நடுவில் கூட்டணி பேசணும். சரி, கூட்டணி 5-6 காரணங்கள்ல விஜயை தவிர்த்துட்டு இது எல்லா பிரச்சனையும் காரணமே பிஜேபி தான் இல்லையா? ஆமா, அது அவருக்கு தெரியாதா? பிஜேபி முயற்சி பண்றாங்க. இந்த நொடி வரலாம் யார் ஜெயிச்சது? இத்தனை ரவுண்ட் ஆயிடுச்சு. தேர்தல்ல தோல்விதான் இல்லையா? தேர்தல் நீ தான் தோல்வி. உனக்கு இப்ப எம்பி இல்லாம போச்சு இல்ல, ஏன் போச்சு? அண்ணாமலையே இறக்குனேன், நான் சொன்ன வேணான்னு. அப்புறம் அதே அண்ணாமலை யார் இப்ப காலி பண்ணது?
என் பேச்சு கேட்டா என் தலைமையில கூட்டு நீ நயினார் தான் நயினார் தான் முகம், நயினார் கூட பேசுறது நான் தயார், நயினார் அனுப்புங்க, நான் அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்துக்கிறேன், நீங்க சொல்ற ஆள்லாம் போடக்கூடாது. அப்போ பிஜேபியில மாநில தலைவராக யார் வரணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கிறாரு. இதை வெளிப்படையா சொன்னா ரைடு வரும். இப்போ கூட அமித்ஷா போய் பேசுறாரு. அமித்ஷா போய்ட்டு ஐயா ஐயா இது மாதிரிலாம் பண்ணாதீங்க ஐயா, வலிக்குது ஐயா உடம்பு, இது மாதிரிலாம் பண்ணாதான் எப்படி அப்படியே பேச போறாரு. இது பாருங்கண்ணே, இதெல்லாம் வந்து செட் ஆகாது. நான் வியூகம் அமைச்சிக்கிறேன், நான் சீட்டு கொடுத்துக்கிறேன், என் தலைமையில நான் பார்த்துக்கிறேன். இந்த செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசுறது இப்போ என்ன, உங்க முகத்துக்கு நீங்க பாத்தீங்கன்றதுனால பதவியை பறிக்காம வச்சிருக்கிறேன். அவ்வளவு சொல்ல முடியும் நினைக்கிறீங்களா அமித்ஷா கிட்ட? ஏங்க செங்கோட்டையனோட அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு, ஒரு நாள் 2 நாள்ல வாங்க முடியுது. அமித்ஷா கிட்ட செங்கோட்டையனால அவர் அந்த செங்கோட்டையனோட பதவி பறிக்கிறாருல, இது பயமா? அது கூட விட்டுருங்க. இந்த பதவி வெளிப்படையா பேசும். இந்த பதவி யாரு கொடுத்தது? அவர் சசிகலா அவர்கள். சசிகலா அவர்களோட பதவி பறிச்சாரா இல்லையா? ஓ பன்னீர்செல்வம் எதுக்கு சேர்த்துக்கிட்டாரு? அண்ணன் தம்பி இரட்டை குழி துப்பாக்கி மாறி மாறி என்னோட ஆட்சி நான் முதல்வராக தொடரணும், அதுக்கு சேர்த்து வேலை முடிஞ்சுதா? அமைதியாக இருப்பாருன்னு பார்த்தா அமைதியாக இல்லை, ஒரு சில பிரச்சனைகள் குறைச்சல்லாம் வந்தது. ரைட்டு, சிசரை போட்டு கட்டி அமுச்சு விட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் இந்த நியாய தர்மம் பேச சொன்னீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் நியாயப்படி அவர் செஞ்சாருன்னு நான் அதை சொல்ல முடியாது. அரசியல் ரீதியாக எடுத்தார் முடிவுன்னா அரசியல் ரீதியாக ஏங்க 10 நாள் கெடு வைக்கிறாரு யாரு? மூத்த நிர்வாகி, முன்னோடி, தன்னையே வளர்த்து விட்ட அண்ணன் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 நாள் அவகாசம். நீ என்ன மேன் 10 நாள் கொடுக்குறதா? நாளைக்கு காலையில் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுரு. ஏன்னா எனக்கு தெரியணும்ல உங்க கூட யார் யாரெல்லாம் வந்தது, யார் யாரெல்லாம் பத்திரிகையாளர் உட்காந்தது, எந்த ஒன்றிய செயலர் எங்க கூட இருக்கான், எந்த எம்எல்ஏ இருக்கிறான், மாவட்ட செயலர் என்ன சொல்றாங்க, ஈரோடு பூரா என்ன நடக்குது. ஒரு நாள் தேவையில்ல, இன்றொரு நாள் போதுமா அப்படின்னு பாட்டு பாடுற மாதிரி பாட்டு மரவங்களை நீக்கும். இன்னைக்கு இதே இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இனி பேசினாலும் என்ன சொல்லுவாங்க, ஏங்க அவரு கருத்துலாம் இல்லைங்க, அவரு இன்னைக்கு தேதியில வெறும் உறுப்பினருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா? ஆர்பி உதயகுமார் இல்லை யாரோ ஒருத்தர் சொல்ல வைப்பாங்க. அதனால அவர் வந்து அந்த மைண்ட் செட்ல தெளிவா இருக்காப்ல. இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா செங்கோட்டையன் நிலைமை நடுத்தருவு தானா? ஆல்ரெடி நடுத்தருவு தான். இதுக்கப்புறம் என்ன? அமித்ஷா அவர்களை பார்த்தாரு, ஏதோ ஒரு நான் அமித்ஷாவை பார்த்துட்டேன் அப்படின்னு வெளில சொல்றது கூட ஒரு இது இருந்துச்சு இல்லையா? சொன்னார்னா நம்பிக்கை. அதாவது இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ரைட்டுங்களா, அவர்களுக்கு மேலும் பாதிப்பு. இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்கும், ஆட்சி யார் வேணா இருக்கட்டும். கவுன்சிலர்ல மேபி ஈரோட்டில் நான் போய் ரெட்டலைன்னா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு வார்டு செயலாளர் இருப்பார்ல, அவர் இப்போ செங்கோட்டையன் கூட சேர்ந்து இருக்கிறாருன்னா அவருக்கு சீட்டு கிடைக்குமா? ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் யார்கிட்ட இருக்கு? லாய்ட்ஸ் ரோடில் இருக்குது. லாய்ட்ஸ் ரோடு சாவி யார்கிட்ட இருக்குது? இவர்கிட்ட இருக்குது. அப்போ அதெல்லாம் தொண்டர்கள் பார்ப்பாங்கல்ல, கட்சி நிர்வாகிகள் பார்ப்பாங்க. அதனால் செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டார். இந்த பிரச்சனைக்கு அவர் போயிருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, இது வந்து அவர்களுக்கும் இவர்களுக்கும் உண்டான பிரச்சனை. பட் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிற அந்த கருத்து நியாயமான கருத்து. செங்கோட்டையன் அவர்கள் போன பாதை தான் தவறு. சொன்ன கருத்து என்பது 10 ஓட்டு 10,000 ஓட்டுனாலும் வெற்றி தோல்வின்னு வருமோ அது முக்கியம் அப்படின்ற அந்த கருத்து முக்கியமானது. அதான் சொல்றேன், அவரோட அந்த கொள்கை நியாயமானது, கருத்து நியாயமானது. போன பாதை வந்து கொஞ்சம் கரடுமுரடா போய் அது அவருக்கே சொந்த சூன்யமாக போயிருக்கு.